இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நமக்கு தருகிற தருணங்கள் தற்செயல் அல்ல. ஏதோ ஒரு காரியத்தை இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மில் செய்ய போகிறார். ஒரு நிமிடம் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். ஒருவரையும் வெறுமையாய் அனுப்பக்கூடாது. ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆசீர்வாதத்தை தந்து ஆசீர்வதியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 11-12 வசனத்தை நான் படிக்கிறேன், கவனியுங்கள். நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணும்போது எபிரேயர் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலே சொன்னார், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அன்பானவர்களே, எதிர்பார்ப்போடு ஆண்டவர் இந்த உலகில் நம்மை வைத்திருக்கிறார். பரலோகத்தின் தேவன் தம்முடைய நன்மைகளாலும் கிருபைகளாலும் நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேகர் எழும்புவதற்கு, அநேகருடைய வாழ்வு கட்டப்படுவதற்கு, அநேகர் தங்களுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா நெருக்கத்திலிருந்தும் விடுவிக்கப்படும்படிக்கு எதிர்பார்ப்போடு கத்திருந்த வேளையில நம் நடுவில் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் இங்கு படிக்கிறோம் 11வது வசனத்திலே, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணினாலும், எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்தே ஆக வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை எப்படி நாம் சுதந்திரிக்க முடியும்? விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள். சுதந்திரித்து கொள்ளுகிறவர்கள் யார்? அவர்களிடத்திலே 2 சாயல் இருக்கிறது. ஒன்று, அவர்கள் விசுவாசத்தினால் சுதந்திரிக்கிறார்கள். இன்னொன்று, அவர்கள் நீடிய பொறுமையினால் சுதந்திரிக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்துல ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். நீ அசதியா இருந்து விடாதே மகனே, நீ அசதியா இருந்து விடாதே மகளே, உன்னுடைய காலங்களை நீ இழந்து விடக்கூடாது. நான் உனக்கு தருகிற வாய்ப்புகளை நீ பயன்படுத்த தவறிவிடக்கூடாது. ஏனென்றால் நான் உனக்கு அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன், உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறேன். நீ எல்லாவற்றையும் சுதந்திரிக்க வேண்டும். நீ சுதந்திரிக்க வேண்டுமானால் உனக்குள் முதலாவது அந்த விசுவாசம் வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, அன்றைக்கு யோசுவா, காலேப், இந்த 2 பேருக்குள்ளும் ஆண்டவர் இந்த விசுவாசத்தை வைத்ததினால்தான் அவர்கள் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். ஒருவேளை இந்த விசுவாசத்தை அவர்கள் இழந்து போயிருந்தால் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையே அவர்களில் இருந்திருக்காது. இன்றைக்கும் அன்பானவர்களே, பல வேளைகளிலே நமக்குள் வருகிற சோர்வுகளுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அவநம்பிக்கையான வார்த்தைகளை நாம் பேசுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த விசுவாசத்தின் ஆவியை நாம் இழக்கும் போது சாதாரண ஒரு மனிதனை போல நாம் தள்ளாடுகிறவர்களாக காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு செய்கிறார். அவர் தம்முடைய விசுவாசத்தின் ஆவியினால் நம்மை நிரப்புகிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் சரி, தேவ குமாரனாகிய கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுடைய வாழ்வில் ஆண்டவர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்வில் செய்கிற காரியங்கள் இன்னும் அவரை உறுதியாய் பற்றி பிடிக்க அது காரணமாக மாறுகிறது. அன்பானவர்களே, இங்கு நாம் ஒரு காரியத்தை படிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தினால் இந்த நன்மைகளை சுதந்திரிக்கும்படி வைத்திருக்கிறார். இரண்டாவது, நீடிய பொறுமையினால் சுதந்திரித்துக் கொள்ளும்படி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஏனென்று தெரியுமா?
வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆகவே நீடிய பொறுமையை இழந்து விட்டால் ஆண்டவருடைய இரக்கங்களை நம்மால் பெற முடியாது. நாம் எல்லாரும் குறைவுள்ளவர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணும்படி அன்றைக்கு யாக்கோபு புறப்பட்டு வருகிறார். எல்லாரையும் அக்கறைப்படுத்தி விட்டு அவர் தனிமையாக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்துல அவர் பொறுமையோடு இருக்கிறார். அவர் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். ஏனென்றால் இது ஒன்றுதான் அவருக்கு வாய்ப்பு. இன்று ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து இந்த ஆசீர்வாதத்தை அவர் சுதந்திரிக்க தவறி போனால் இனி அவருக்கு வாழ்வு கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஆகவே இப்பொழுது அவருக்கு என்ன ஒரு சூழல் வந்துவிட்டது? பொறுமை, நீடிய பொறுமை. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லை ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல நான் அமர்ந்திருக்கிறேன், நீர் என்னை ஆசீர்வதிக்கிறது வரை நான் உம்மை விட்டு விலக மாட்டேன் என்று அவருடைய சமூகத்துல அமர்ந்திருந்து ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிற அந்த மேன்மையை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவரை பார்த்து கேட்டார், உன் பெயர் என்ன என்று ஆண்டவர் யாக்கோபை பார்த்து கேட்டார். ஏனென்றால் அவர் இதற்கு முன்பு தன் சகோதரனாகிய ஏசாவின் பெயரை சொல்லி தன் தகப்பனாரிடத்துல போய் தன்னுடைய சகோதரனுக்குரிய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்கி கொண்டவர். ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவருக்கு நன்மையை தர முடியவில்லை. ஆனால் இப்பொழுது அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவருடைய பாதத்துல இரக்கத்திற்காக மன்றாடுகிறார். தன்னுடைய கால்களை அவர் நம்பி இருந்தார். அந்த கால்களால் தப்பி ஓடிவிடலாம் என்று நினைத்தார். அவர் போராடும் போது ஆண்டவர் அந்த தொடை சந்தை தொட்டார். இப்பொழுது அவர் நொண்டி நொண்டி நடக்கிறதை நாம் படிக்கிறோம். ஏனென்றால் அவருடைய நம்பிக்கை முழுவதுமாக கர்த்தர் மேல் திரும்பி விட்டது. ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பு என்று ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டார். பிரியமானவர்களே, அவர் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டார். வேதம் நமக்கு சொல்லுகிறது, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, தேவனுடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. ஒருவேளை யோபுவினுடைய மனைவி அவசரப்பட்டதை போல யோபுவும் அவசரப்பட்டு பதறி பேசி இருந்தால் நிலைமை என்னவாகும் அன்பானவர்களே? ஆனால் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் வைத்திருக்கிற சகலத்தையும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே 12வது வசனத்திலே, எபிரேயர் 6:12 படிக்கிறோம், உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி, அந்த பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து அநேகர், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சமாகிய கிறிஸ்துவை காண்பதற்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்த எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார். நாம் ஒரு நிமிடம் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். இறங்கி எல்லாருடைய வாழ்விலும் ஆண்டவரை சுதந்திரிக்கிற அனுபவத்தை தந்திருளும் என்று ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென்.